பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் இந்த 3 கேஸும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. மெடிக்கல் காலேஜில் 5 கேஸும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னும் 7 பேரோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேஸ் நம்பர் 1 அஞ்சலி வாசுதேவன். இவங்க 26 வயசு உள்ள ஒரு பெண். மலப்புரம் மக்கரப்பரம்பு ஊரை சேர்ந்தவங்க. அவங்க என்சிபலிட்டிஸோட அட்மிட் செய்யப்பட்டாங்க வித் ஆல்டர்ட் சென்சோரியம். How far is this Makaraparambu from Perambra? Around 90 to 95 kilometers. In the distance which பார்த்தா, for me, the spread doesn't look like it's from natural sources. நெக்ஸ்ட் கேஸ் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் தச்சப்பரம்பல். 40 வயசான அவர் ஃபீவர் வித் ஏஆர்டிஸோட அட்மிட் ஆனவர். அண்ட் முக்கம்லேருந்து வந்தவர், கோழிக்கோடு முக்கம்லேருந்து. சாரா யாக்கூப், வயசு 24, கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜில் ஹவுஸ் சர்ஜனாக இருக்காங்க. காலேஜில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சது. வேற யாரும் வரலையா? அந்த ஊரில் ஒரு பிரச்சனை. பாடி எடுக்கிறதுனால அவங்கள ஊரில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சால் வருவாங்க. இதுக்கு தீர்வு வருமா? வரும்னு தான் நினைக்கிறேன். அக்கா, விஷ்ணு பேசுகிறேன். மஜித்தை கொஞ்சம் ஃபோன் எடுக்க சொல்கிறீங்களா? பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுனால இப்போ உனக்கு மஜித்தோட உதவி தேவைப்படுதா? அது வந்து நீ சொல்லி தானடா அவள் அபார்ஷன் பண்ணா. இப்போ வந்து அவளை நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஜுரம் வர வேண்டியது இல்லை சார். ஒரு நிப்பா பாடி வருதுன்னு சொன்னீங்களே, அது இன்னும் வரல சார். அதனால இந்த வழியில யாரையும் விட வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன செய்யட்டும்? கிருஷ்ணமூர்த்தியோட பாடியா? ஆமாம். இன்னும் ஏன் எடுக்கல? எடுக்கிறதுக்கான ஆளுங்க இன்னும் வரல சார். ஓ சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். ஏய், நீ எங்கேயா போற? போகக்கூடாது சார். ஆள் தேவையா? பரவாயில்ல, அவரை உள்ள விடுங்க. வாங்க. டாக்டரா, நல்லதா போச்சு. வாங்க. என் ஒய்ஃப் இங்கே தான் இருக்கா. அவங்க பேர் அஞ்சலி. சார், அவளை பார்த்துருக்கீங்களா? ம். அவளுக்கு இப்போ எப்படி சார் இருக்கு? அவள் பொழைச்சிருவாள்ல? நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். நான் போட்டுட்டு இருந்த ப்ரொடெக்ஷன் கிட்டே இருக்குல்ல, அதை நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா எனக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது.
மனசில் நிம்மதியே இல்லை. நாம் எல்லாருக்கும் பெரிய பாரமாயிடுவோமோன்னு தோணுது. ஒவ்வொரு தடவையும் மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது சங்கடமாக இருக்கு அஞ்சலி. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோவை பார்த்துருக்கேன்ல, அந்த ஃபோட்டோவில் கூட ஒரு டூப்ளிகேட் சந்தோஷம்தான் இருக்கும். ஒரிஜினல் சந்தோஷமும் வரும் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா. அப்புறம் முழு சந்தோஷம். உனக்கு என்ன பைத்தியமா? வாடகை கொடுக்க கூட நமக்கு வழி இல்லை. சார், இங்கே இருக்கிற ப்ளோயர் ஒர்க் ஆகலை. பாடி எரியும் போது இந்த ப்ளோயர் வழியாக தான் புகை வெளியே போகும். அது பிளாக் ஆச்சுன்னா புகை வெளியே போகாது. இதை சரி செய்யலைன்னா ஒரு வேலையும் நடக்காது சார். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒரு மயானத்துக்கு கொண்டு போங்க. ஐசியூவில் ஒன்று, மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இறந்துருக்காரு. இன்னும் சாவு இன்னைக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். அண்ணா, ஐ எம் ட்ரஸ்டிங் யூ ஆல்வேஸ். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் சார். சார் சொல்லுங்க. என்னாச்சு? வண்டியில் கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் சார். மெடிக்கல் காலேஜில் 2 பேஷண்ட்ஸ் இறந்துட்டாங்க, அஞ்சலி அண்ட் பிரதீப். சார் சார், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். இங்கே இத்தனை பேர் கூடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கூட வேலை செய்கிறவங்க மட்டும் வாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறவங்க தாங்க. சொல்லுங்கண்ணே. சொல்கிறதா இருந்தால் சீக்கிரம் சொல்லுங்கப்பா, அவர் கிட்ட வந்தால் மாட்டிப்போம். இதில் யார் என் கூட வேலை பார்க்க வரீங்க? ராஜன் யாரு? நீங்கள் ரெடியா? பயமாக இருக்கு சார். எதுக்கு? சார், எனக்கு கொஞ்சம் போலீஸ் ஃபோர்ஸ் வேணும். ஐயோ, போலீஸ் ஒன்றும் வேண்டாண்ணா. மக்களுக்காக பயந்தா இங்கே எதுவும் நடக்காது சார். மக்களை பயமுறுத்தியும் எந்த விஷயமும் பண்ண வேண்டாம் சார். இங்கே வண்டியில் ஒரு பாடி இருக்குது, ஹாஸ்பிட்டலில் ஒரு பாடி இருக்குது. நீங்கள் ஒத்துழைப்பு தரலன்னா என்னால் வேலை செய்ய முடியாது. நீங்கள் எதுக்குன்னு எப்படி பேசுகிறீங்க சார்? உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் இங்கே வேலை செய்யணும்னா நான் சொல்கிற அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு தரணும். போலீஸ் அனுப்புங்க, நான் காரியத்தை செஞ்சு தரேன். போலீஸை வச்சு இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கும் தெரியும். அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் உங்களை அனுப்பிச்சேன். ஊருக்காரங்களை பயமுறுத்தாம இந்த வேலையை செஞ்சு முடிங்க எப்படியாவது. இதனிடையே மற்ற நாடுகளில் நிப்பா பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு 60 முதல் 70% வரைதான் நடந்துள்ளது. கோழிக்கோட்டில் 90% இறப்பு ஏற்பட்டுள்ளது. இது அரசு அதிகாரிகளை கவலையடைய செய்துள்ளது. அண்ணா, ஒரு சிகரெட் இருக்கா? இந்த முகமுடியை போட்டுக்கிட்டு ஒரு சிகரெட் கூட பிடிக்க முடியல. சார், இதை செய்கிறதுக்கு இடம் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை செய்யறதுக்கான ஆள் என்கிட்ட இருக்கு சார். டைட்டாக இருக்கணும், கேப் எங்கேயும் வரக்கூடாது. இதை மூக்குக்கிட்ட இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். டைட்டாக இருக்குல்ல? இப்படி
என்ன சிகரெட் வேணுமா? இல்லை வேண்டாம். சாரோட வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் இப்போ யாரும் இல்லை. இருந்தாங்க. இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்கா, நான் தான் கையெழுத்து போடல. என்ன நிறுத்திட்ட? வேற ஏதாச்சும் கேட்கணுமா? உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க? பொண்டாட்டியும் பசங்களும் 2 பொண்ணுங்க சார். எனக்கும் குழந்தைங்க மேலே ஆசை தான். ஆனால் என் கேரக்டருக்கு ஒத்து வரல. அந்த நோட்டீஸில் கையெழுத்து போட்டிருக்கணும். என்னமோ தெரில. சார் 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 டீ. தேங்க்ஸ். மளிகை சாமான் வாங்கல? என்னாச்சுடா? அப்பாவுக்கு நிப்பாவாமே. யார் சொன்னது? சிவானா தான் சொன்னாரு. இனிமேல் மளிகை சாமான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்பா கொண்டு இல்லடா செல்லம். அவர் டியூட்டிக்கு தான் போயிருக்காரு. இல்ல, அப்பாவுக்கு நிப்பாதான். இல்லைன்னா அப்பா ஏன் வீட்டுக்கு வரல? இப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். இது பப்ளிக் ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூ. நாம இதை அப்படிதான் பார்க்கணும். மத சம்பந்த சடங்குன்னு சொல்லி பொதுஜனங்க விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. இதில் அந்த குடும்பத்தோட அபிப்பிராயத்தையும் நாம் எடுத்துக்கணும். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் இன்னும் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. அவங்களோட பர்சனல் தாட் பரியத்துக்கு நம்மளால இப்போ ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாதுல்ல சார். உலகத்தில் எல்லா இடத்துலையும் எரிக்கிற முறை தான் இருக்கா? நாம் எபோலா ப்ரோட்டோக்கால் தான் ஃபாலோ பண்ணுறோம். எபோலா பாடி ஃப்ளூயிட் வழியாக பரவறதுக்கு சான்ஸ் இருக்கனால க்ரிமேஷனை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஆஃப்ரிக்காவில் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்டையும் அனுசரித்து ஆழமாக புதைக்கவும் செஞ்சுருக்காங்க. நிப்பா பாடி ஃப்ளூயிட் வழியாக பரவுங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. அது ஒரு ட்ராப்லெட் ஸ்ப்ரெட். புதைக்கிறது சேஃபானது தானே? 99 மலேசியாவில் 105 பேர் நிப்பாவால் இறந்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் பாரம்பரிய முறைப்படி தான் போச்சிருக்காங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் மலேசியாவில் எந்த ஒரு அவுட் பிரேக் ரிப்போர்ட்டும் வரல. 2010 பங்களாதேஷில் WHO டீப் பொரியல் எப்படி செய்யணுங்கிறத ப்ரோட்டோக்காலில் சொல்லியிருக்காங்க. சம்பிரதாய முறைப்படி புதைக்கிறது சாத்தியமாகும்னா நமக்கு என்ன அதில் கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் இல்லைனாலும் புதைக்க இடம் எங்கே இருக்குது? சுற்றி இருக்கிற மக்களோட பயத்தை எப்படி போக்குறது? அதுவும் இல்லாமல் டீப் பொரியல் பண்ண எக்ஸ்பர்ட்டான ஆள் நம்மளுக்கு வேணும். ஃபெசிலிட்டேஷன்ஸ் ரெடியாக இருந்தால் ஐ கேன் சென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் NCTC.
என்னாச்சு போனது? யஹ்யா கிட்ட டாக்டர் சொன்னாராம் எக்ஸ்ரேலாம் ஓகேன்னு. அப்போ எடுத்துட வேண்டியது தானே? ஆப்ரேஷன் பண்ணி கம்பி எடுத்துட்டா 1 வாரம் படுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால் கம்பி உள்ளேயே கிடக்கட்டும்னு விட்டுட்டேன். உன் காலும் உன் விருப்பம். இது உள்ள வை. இதோட கொஞ்சம் கற்பூர வள்ளியும் பறிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா சக்ரியாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஆ, இப்போ ஜுரம் எப்படி இருக்கு? அதுவா, எங்கேயோ அவனும் பைக்கில் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. திரு சாந்தன் வைத்தியரே, ஒட்டுமொத்த மாநிலமும் மருத்துவ ரீதியா நிபாக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கீங்களே. நிபா வைரஸ் பரவுனது வவ்வால்கள் மூலமா இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல என்ன காரணம்? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அபிலாஷ் சார், இது வவ்வால் கிட்ட இருந்தா பரவுதுன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதுவே இன்னும் தெளிவாகலையே. அப்புறம் வவ்வாலுங்களை எல்லாம் புடிச்சு கொண்டு போய் அதுல தனியா காசு சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் கிணத்துல இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதையும் முடிப்பிட்டாங்க. அதோட விட்டாங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? அந்த வவ்வால் இல்ல, பழந்தின்னி வவ்வாலால தான் வருதுன்னு சொல்லி அதுக்கு கூட பிடிக்கிறாங்க. மாங்காய் தின்னாதான் தேங்காய் திங்காதானே? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? 100% மடத்தணும், 100%. போதும் போதும். விஞ்ஞானத்தை பத்தி பேசுறீங்களே, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுக்கு விஞ்ஞானம் தெரியணும்? உங்களுக்கு இல்ல தெரியணும். நீங்க பேசுறது சரியில்லை. அப்ப நீங்களாவது சொல்லுங்க, இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி உண்டாச்சுன்றத சும்மா யூகத்துல சொல்லக்கூடாதுல்ல? சரி, இது அப்புறம் பார்க்கலாம். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சண்டை போட்டு தீர்த்து வைக்கிற விஷயமும் இல்ல அது. டாக்டர் ஸ்மிருதி, இந்த விஷயத்துல விஞ்ஞான ரீதியாக மருத்துவத்துறையை சார்ந்த உங்களது விரிவான விளக்கம் என்ன? எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த விஷயத்துல எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துட முடியாது, முக்கியமா இந்த நேரத்துல. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா முதல் பேஷண்டான சக்ரியாவோட என்கொயரி தான் நடந்துட்டு இருக்கு. மற்ற நோயாளிகளுக்கு இந்த நோய் எங்க இருந்து எப்படி வந்ததுன்ற விவரத்தை சேகரிச்சுட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு விவாதம் தேவைதானா? இது ஒரு நல்ல நோக்கமும் இல்ல. என் புருஷனுக்கும் என் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. அவங்க எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க. நாலாம் தேதி நீ எங்க இருந்த? அடுத்த நாள் நான் மணந்தவாடி போயிட்டேன், கிளாஸ் இருந்தது. என்னடா அண்ணா, புறா வேணுமாண்ணா? நாங்க வரேன். மே 4ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஜக்ரியாவை தாலுகா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அவர் இருந்த மேல் வார்டில் 12 நோயாளிங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. ஜக்ரியா இருந்தது 8ஆம் நம்பர் பெட்டில். ஜக்ரியா கூட அன்னைக்கு அந்த வார்டில் இருந்த 8 பேருக்கு பின்னாடி நிபா பாசிட்டிவ் ஆகி இறந்து போயிட்டாங்க. சிஸ்டர் அகிலாவும் அன்னைக்கு டியூட்டியில் இருந்தாங்க. சிஸ்டர், கொஞ்சம் சீக்கிரமா வாங்களே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு தான் அந்த வியாதி எல்லாருக்கும் பரவச்சுன்னு. மீதி 7 பேரில் 2 பேர் ஜக்ரியாவோட அப்பா ரசாக், சிஸ்டர் சுகானா. அவங்க தான் அன்னைக்கு ஜக்ரியா கூட இருந்தாங்க. பாக்கி 5 பேரில் பேஷண்ட் லோகிதாக்ஷன், அவர் கூட இருந்த ராஜேஷ். இவங்க சக்கரியா படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்தில் பெட் நம்பர் 7ல் இருந்தாங்க. அவங்க சகஜமாக பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருந்திருப்பாங்க. ஜக்கரியா படுத்திருந்த பெட்டில் இருந்து 10 பெட்டு தள்ளி தான் டாய்லெட்டுக்கு போக முடியும். பல தடவை வாமிட் எடுக்க டாய்லெட் போகிறப்ப அந்த சமயத்தில் மற்றவங்களுக்கும் பரவிருக்கும். பெட் நம்பர் 3ல் பேஷண்ட் ராஜன், பெட் நம்பர் 2ல் கூட இருந்த பிரபீஷ், பெட் நம்பர் 11ல் கூட இருந்த சுனில், இவங்களுக்கும் நோய் பரவிருக்கு. கூடவே இருந்தும் ஜக்ரியாவோட அம்மாவுக்கு இந்த நோய் பரவலை.
ஹாஸ்பிட்டலில் இருந்த பேட் ஸ்மெல்னால சாரியை வச்சு மூக்க மூடிக்கிட்டு இருக்க பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுதான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. So, what about Khatija? மெடிக்கல் காலேஜ் ரெஃபர் பண்ணனால மே 5 காலையில் தான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அல்ல, நான் பக்கத்தில் வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். போகாதீங்க, என் மகனை நான் பார்த்தே ஆகணும். ஐயோ, என் மகனுக்கு என்னாச்சு? என் மகனே, என்ன பாச்சு உனக்கு? அல்லா, அல்லா, என் மகனை காப்பாத்து. கொஞ்சம் தள்ளிக்க, ஒரு கைப்பிடி. ஆம்புலன்ஸில் வந்த கத்திஜாவையும் சேர்த்து மொத்தம் 6 பேர் ஹாஸ்பிட்டலில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான கணக்காகும். சுகானா ரசாக்கால கம்யூனிட்டியில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பாக்கி 8 பேரோட எபிடமாலஜிக்கல் லிங்கை தான் நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். சார் எங்க அந்த ரைஸ் மில் கிட்ட கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ஏறுங்க. உங்க பேர் என்ன? பிரதீப். நான் குணா. இப்படி 20 கிலோமீட்டர் போகும்போது எந்த கேர்ல இருக்கணும்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சார் 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 என்னாச்சு சார்? ஓகேவா? நான் பிரதீப்போட அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி சொன்னாங்க. என் மகனோட. நானும் சும்மா கேட்டு பார்த்தேன். குணாவோட ஓபி சீட்டு என்கிட்ட இருக்கு. மே 5, அதாவது ஜக்ரியாவை மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ண நாள். அப்போ அங்கேருந்து பிரதீப்புக்கு பரவ சான்ஸ் இருக்கா? அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 ஓபி சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. அப்புறம் மே 5 சக்ரியா கூட எல்லாருக்குமே கான்டாக்ட் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சாத்தியம் இருந்ததால தானே அன்னைக்கு வந்து எல்லாரையும் குவாரண்டைன் செஞ்சது. அப்போது சக்ரியா கேஷுவாலிட்டிக்கு வந்தபோது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இல்லை? அதான். மலப்புரம் மக்கரப்பரம்பிலிருந்து வந்த அஞ்சலி அவங்க ஹஸ்பண்ட் விஷ்ணுக்கு பிறகு மலப்புரம் பக்கத்தில் இருக்கிற செம்மாடுங்கிற இடத்துல இருந்து தான் ஸ்னேகான்ற பேஷண்ட் வந்திருக்காங்க. மலப்புரம் பற்றி நம்மளுக்கு டவுட் இருந்ததுனால ஸ்னேகாவை பற்றி நாங்கள் விசாரித்தோம். அவங்க மே 2 மெடிக்கல் காலேஜ் வந்தாங்கன்றது அவங்க ரிலேஷன் மூலிமா நமக்கு கிடைச்ச விவரம். அதுக்கு அடுத்த நாளே அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பரிசோதித்தோம். அப்போ தான் ஜக்ரியா மே 2 மெடிக்கல் காலேஜில் அவங்க அம்மாவோட இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. அதே சமயத்தில் ஸ்னேகாவும் அவங்க அம்மாவும் அங்கே தான் இருந்தாங்க. And why was Zakria there on that day? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜக்ரியாவோட மாமா காலில் ஒரு ஸ்டீல் ராட் வச்சுருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கேன் பண்ண வந்திருக்காங்க. ஸ்னேகா அவங்க அம்மாவோட அங்கே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க வந்திருந்தாங்க, அப்பண்டிஸ்க்காக. So you trying to say that Sneha is linked to that index patient Zakria? Which is now obvious. மாமா கூட வந்தாருன்னு நீங்கள் சொல்கிற ஜக்ரியா அன்னைக்கு சைலன்சர் காலில் சுட்டு வீட்டில் படுத்திருந்தார். 2 மெடிக்கல் காலேஜுக்கு வந்தது அவரோட தம்பி எஹியா. What are you guys trying to cover up? There is nothing to cover up. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வர தான் ட்ரை பண்றோம். Then why can't you consider the possibility of a weaponized Nipah attack? See, நிப்பா வரதுக்கு இங்கே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும்போது இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி பண்ண அவசியம் எதுக்கு? இதில் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிப்பா வைரஸ் ஒரு பொட்டன்ஷியல் பயோ வெப்பன்னு சொல்லி WHO என்டோஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அதை எப்படி வெப்பனைஸ் பண்ண முடியும்? மேம், அதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஆந்த்ராக்ஸை ஒரு லெட்டர் மூலமாக தானே பரப்புனாங்க. Madam, it's politically irresponsible to move ahead without considering this aspect. உங்களுக்கு ஜக்ரியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கேருந்து கிடைச்சது? எங்களுக்கு இது எங்கேருந்து கிடைச்சதுங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஏன் இது இன்னும் கிடைக்கலன்னு நினச்சி தான் நீங்கள் வருத்தப்படணும். ஓகே மேம். அனு, எந்த பேஷண்ட் பற்றி? விஷ்ணு. ஓ, விஷ்ணுவோட கண்டிஷன் எப்படி இருக்கு இப்போ?
த்ரோட் சோர் மட்டும்தான் பாசிட்டிவாக இருந்தது. பிளட் யூரின் எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. இஸ் காட் சம் ஃபீவர். ஆனால் ஏஆர்டிஎஸும் என்கேஃபிலைட்டஸ் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஹீ இஸ் கிளினிக்கலி ஸ்டேபிள். இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங். என்ன படுத்திருக்க? நீ அந்த பணத்தை எடு, மஜித்திர திரும்ப கொடுத்துடலாம். நீ சொன்ன மாதிரி அந்த சந்தோஷம் வரட்டும். அது அஞ்சலி, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. லேட் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் நம்மக்கிட்ட சொன்னார்ல. அப்போ நான் வரணும்னு தோணலையா? இன்னைக்கு தான் முடியும்னு மஜித் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என் குழந்தைய கொண்டுட்டீங்கல்ல?